أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பமான அந்த ஆயத்திற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இந்த வேதம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொன்ன ஆயத்திற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. முத்தகீன் என்ற வார்த்தை தக்வா என்று சொல்லப்படக்கூடிய வேர் சொல்லிலிருந்து வந்தது. தக்வா என்பதற்கு நிறைய பொருள்கள் இருந்தாலும் எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை, ஒரு விளக்கம், அல் இம்திசாலு லி அவாமிரில்லாஹ் வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது, அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பது. இது சுருக்கமான ஆனால் நிரப்பமான விளக்கமாக தக்வா என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் எதை எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை செய்யும்படியாக சொல்லி இருக்கின்றானோ, அவை அனைத்தையும் எந்த விதமான பிசகுதலுமின்றி பரிபூர்ணமாக செய்து முடிக்க வேண்டும். அதே போன்று எதை வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். அதில் எந்த விதமான குறையும் வைத்துவிடக்கூடாது. இந்த நிலை இருந்தால் அதற்கு பெயர் தக்வா என்பதாக சொல்லப்படும். பொதுவாக தக்வா என்பதற்கு பயபக்தி, அல்லாஹுடைய பயம் என்பதாக சொல்லலாம். இருந்தாலும் ஒவ்வொரு செயலிலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும், அது சின்ன செயலாக இருந்தாலும் சரி, பெரிய செயலாக இருந்தாலும் சரி, துனியாவை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது தீனை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான செயல்களிலும் அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லாஹுவை பயந்து செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதர் முத்தகீ. அப்படிப்பட்ட மனிதர்கள் முத்தகீன் என்பதாக சொல்லப்படும். முத்தகீன் என்பது பன்மை வார்த்தை, அதற்கு ஒருமை முத்தகீ என்பதாக சொல்லப்படும். அப்படி பயபக்தி உள்ள மனிதர்களுக்கு இந்த குர்ஆனானது நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த தக்வா என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியிடத்தில் கேட்கின்றார்கள். கஅபுல் அஹ்பார் என்பவர் தௌராத் வேதத்தை நன்றாக கற்றுணர்ந்த யூத அறிஞராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஈமான் கொள்ளுகின்றார். ஆனால் தௌராத்திலே மிகப்பெரிய மேதையாக, ஞானவானாக அவர் இருந்தார், யூத அறிஞராக இருந்தார். எனவே அவரிடத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தக்வா என்றால் என்ன என்று விளக்கம் கேட்கின்றார்கள். கேட்பது யார்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முட்கள் நிறைந்த ஒரு பாதையிலே நீர் நடந்து சென்று இருக்கின்றீரா என்று கேட்டார்கள். நிறைய முள் செடிகள் இருக்கின்றன, அந்த பாதையில போயிருக்கிறீங்களா? ஆமா, போயிருக்கிறேன். அப்படியானால் அந்த வழியிலே எப்படி நீங்கள் நடப்பீர்கள் என்பதாக கேட்டார். ஒவ்வொரு காலடியாக நான் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய காலிலே ஏதாவது முள் தைத்து விடுமோ, கல் குத்தி விடுமோ என்பதாக சொல்லி மிக நிதானமாக நான் அடி எடுத்து வைப்பேன். மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து செல்வேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதுதான் தக்வா என்பது என்று ஹஜ்ரத் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள்.
அதாவது அதனுடைய விளக்கம் என்ன? மார்க்கத்திலே, அதாவது உலக வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும், ஒவ்வொரு செயலிலும் அதை செய்வதற்காக வேண்டி அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஹராம் என்ற முள் இருக்கின்றதா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத கல் இருக்கின்றதா, அது நம்முடைய வாழ்க்கையிலே குத்தி விடுமா, அப்படி குத்துவதின் காரணமாக நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விடுமா, அந்த துன்பம் ஆகிரத்தை சேர்ந்ததா துனியாவை சேர்ந்ததா, அது நிரந்தரமாக இருக்குமா அல்லது இடையிலே போய்விடக்கூடிய துன்பமா என்றெல்லாம் சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செயலாற்ற வேண்டும். அதுதான் தக்வா என்பதாக அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இது பொதுவாக பெரும்பாலான அமல்களிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கருத்து. ஒவ்வொரு அமலிலும் இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவர் முத்தகையாக ஆகிவிடுகின்றார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட முத்தகைங்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது. முன்னாலும் இந்த நேர்வழி காட்டக்கூடியது என்பதற்கு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதிலே பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹிதாயத் என்பது 2-3 வகைப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. ஒன்று சாதாரணமான எல்லா மனிதர்களுக்கும் உரிய, எல்லா பொருள்களுக்கும் உரிய ஹிதாயத். ஹிதாயத் என்பது உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டி இருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் என்னென்ன செயல் உடையதாக இருக்கின்றதோ அந்த செயலை பரிபூர்ணமாக ஆக்கும் பொழுது அதற்குரிய ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்பதாக பொருளாகும். ஒவ்வொரு பிராணி, அதாவது உயிருள்ள பிராணியாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான பொருள்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றான். அது நடக்கக்கூடிய, அது செயல்பட வேண்டிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அந்த முறைப்படிக்கு அது நடந்து கொண்டால் அது தன்னுடைய ஹிதாயத்திலே இருக்கின்றது என்பதாக பொருளாகும். அதற்கு விளக்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு மரம், ஒரு மனிதன் அந்த மரத்தை வெட்டக்கூடிய நேரத்தில் வெட்டுவதற்காக வேண்டி தன்னை இணக்கமாக்கி கொடுக்க வேண்டும். அந்த மரத்தினுடைய நிலையில் ஒரு மனிதன் கத்தியை கொண்டு மரத்தை வெட்டுகின்றான். வெட்டக்கூடிய நேரத்தில் அந்த மரமாகிறது இவனுக்கு வசப்பட்டு கொடுக்க வேண்டும். அதாவது இந்த வெட்டுதலுக்கு இணங்கி நடக்க வேண்டும். அந்த மரம் அந்த நேரத்தில் இந்த வெட்டுதலை தவிர்த்து கொண்டு நீ வெட்டுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லக்கூடிய நிலை இருந்தால் அந்த நேரத்திலே அந்த மரத்திற்குரிய ஹிதாயத்து தவிர்க்கப்படுகின்றது, இல்லாமலாக்கப்படுகின்றது என்பதாக பொருளாகும். அந்த மரத்திற்குரிய ஹிதாயத்து என்னவென்றால், ஒரு மனிதன் அதனை வெட்டக்கூடிய நேரத்தில், ஒரு கத்தி அதனை வெட்டக்கூடிய நேரத்தில் அந்த வெட்டுதலை தாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதற்குரிய ஹிதாயத். அதே போன்று அந்த மரம் நிலைத்திருக்கக்கூடிய நேரத்தில், நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது இப்படித்தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்திற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த முறைப்படிக்கு அது நின்று இருக்கக்கூடிய நேரத்தில், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தொழுகையை, தன்னுடைய தஸ்பீஹ அமைத்துக் கொண்டால் அதற்குரிய ஹிதாயத்தை அது நிறைவேற்றி விட்டது, அதற்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்பதாக பொருளாகும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும், எல்லா பொருள்களுக்கும் இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். இது பொதுவாக ஹிதாயத்துல் லில் மக்லூகாத், எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு ஹிதாயத். அதே மாதிரி இரண்டாவதாக மூமின்களுக்கு என்று ஒரு தனி ஹிதாயத் கொடுத்திருக்கின்றார். மூமினான மனிதர்களுக்கு தனி ஹிதாயத். அவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூல் சொல்லுகின்றார்கள், குர்ஆன் சொல்லுகின்றது என்பதாக சொல்லப்படும் பொழுது அதை ஏற்று நடக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இது ஹிதாயத்துல் ஹாஸா, குறிப்பாக இருக்கக்கூடிய ஹிதாயத். குறிப்பாக இருக்கக்கூடிய ஹிதாயத். இந்த பொதுவாக முதல்ல சொன்ன பொதுவாக இருக்கக்கூடிய ஹிதாயத் அதிலே சேர்ந்ததுதான் முஷ்ரிக்கீன்களுக்கு, அதாவது பொதுவாக மனிதர்களுக்கு ஹிதாயத்தை செய்வது, மனிதர்களுக்கு ஹிதாயத் செய்வது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இங்கே ஹுதல் லில் முத்தகீன் என்று சொல்லுகின்றான். இதே போன்று வேறொரு இடத்திலே சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்றும் சொல்லுகின்றான். இங்கே முத்தகீன்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், அங்கே எல்லா மனிதர்களையும் சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அந்த ஹிதாயத்திற்குரியவர், அதாவது ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்ள தகுதி பெற்றவர்கள் என்பதை அறிவிக்கின்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப எல்லா மனிதர்களும் என்று சொல்லும் பொழுது குர்ஆனானது ஹிதாயத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது, நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதி, நேர்வழி காட்டியவர்களாக இந்த உலகத்தில் இருந்தார்கள், காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாக உலமாக்களும் நேர்வழி காட்டுகின்றார்கள். இந்த நேர்வழி காட்டுதல் எல்லாம் ஒரு பாதையை காட்டிக் கொடுத்து, இந்த வழியிலே நீங்கள் சென்றால் நேரான இலக்கை அடைந்து கொள்வீர்கள், உங்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வீர்கள் என்று சொல்லி காட்டுவது. இது பொதுவாக மனிதர்களுக்குள்ள ஹிதாயத்.
அந்த ஹிதாயத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா பொருள்களுக்கும் ஹிதாயத் ஆம்மா என்ற ஒரு முறையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். பிறகு ஹிதாயத் ஹாஸா, குறிப்பான ஹிதாயத், இது மூமின்களுக்காக மட்டும் உள்ளது. மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியின் பக்கம் அவர்களை செலுத்துகின்றான் என்பதாக பொருளாகும். ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னால் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக யார் இருப்பார்கள்? மூமின்கள் மட்டுமே இருப்பார்கள். தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், தீமைகளை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த சட்டங்கள், அதை ஏற்று நடக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கின்றது? ஈமான் யாருக்கு இருக்கின்றது? அவருக்கு இருக்கின்றது. அவருக்குத்தான் அந்த பக்குவம் வரும். ஈமான் இல்லாதவர்களுக்கு பொதுவாக அந்த சட்டத்தை கேட்டு அந்த வழியில் சென்றால் நன்மை கிடைக்கும் என்று விளங்க முடியுமே தவிர, ஈமானுக்கு வராததற்கு முன்னால் அந்த செயல்களை செய்ய வேண்டும் என்ற மனோபக்குவம் அவர்களுக்கு ஏற்படாது. ஈமானுக்கு வந்த பின்னால் இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும், கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற மனநிலை அந்த மனிதனுக்கு ஏற்படும். இப்போ மூமின்களுக்கு இந்த குர்ஆன் ஆகிறது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, மூமின்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஹிதாயத், தொழுகையின் பக்கம், நோன்பின் பக்கம், சதகா தான தர்மங்களின் பக்கம், ஜகாத்தின் பக்கம், ஹஜ்ஜின் பக்கம் நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதாவது நன்மைகளின் பக்கம் நேர்வழி காட்டுகின்றது இந்த குர்ஆனாக. மூன்றாவது ஒரு வகை ஹிதாயத், ஹிதாயத் ஹாஸத்துல் ஹாஸா, குறிப்பிலும் குறிப்பான ஹிதாயத், மிக நெருக்கமானவர்களுக்கு உள்ள ஹிதாயத். அந்த ஹிதாயத்து தான் இங்கே ஹுதல்லில் முத்தகீன் என்பது. முதல் இரண்டு வகை ஹிதாயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்லவில்லை. அதனால இந்த குர்ஆன் இருக்கின்றதே ஆரம்பமாக ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதம் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதாவது எந்த விதமான தவறும் கிடையாது. பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அப்படி யாருக்காவது இந்த வேதத்திலே சந்தேகம் இருந்தால், எந்த விஷயத்திலே? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்ற விஷயத்திலே சந்தேகம் இருந்தால், இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். அல்லது இது போன்ற ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள், அல்லது இன்னொரு இடத்துல 10 ஆயத்துகளை கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த விளக்கம் பின்னால வரும். அதுல சந்தேகம் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். சந்தேகம் இருந்தால் இப்படி செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சரி, அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இருக்கின்றதே, அது இந்த மூன்றாவது அம்சத்திலே உள்ள ஹிதாயத் இருக்கின்றதே, ஹிதாயத் ஹாஸத்துல் ஹாஸா என்று மிக குறிப்பான ஹிதாயத் என்பது, அந்த ஹிதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முத்தகீன்களுக்கு உரிய, அதாவது சாதாரணமான மூமின்களுக்குரிய ஹிதாயத்தை விட முத்தகீன்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மனிதர்களுக்குரிய ஹிதாயத் இருக்கின்றதே, இது அல்லாஹ்வின் பக்கம் மிக அதிகமாக இவர்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஹிதாயத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். எனவே ஒரு மனிதர் ஈமான் கொண்ட பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய, ரசூல் சொல்லி காட்டக்கூடிய வழிமுறைப்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இவர் ஹிதாயத்திற்குள்ளே வந்து விடுகின்றார். பிறகு அந்த வழியிலே இன்னும் அதிகமாக முயற்சி செய்து மேலோகி செல்லக்கூடிய நேரத்தில் அவர் தக்வா உடையவராக ஆக்கப்படுகின்றார். தக்வாவுடைய நிலையிலே அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஹிதாயத் இருக்கின்றதே, அது முந்தைய ஹிதாயத்தை விட மிக அதிகமானது. நான் முன்னாலும் சொன்னேன், இப்ப ஹிதாயத் என்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். ஒரு மனிதர் எவ்வளவு மேலோங்கி செல்லுகின்றாரோ அவ்வளவுக்கு அந்த ஹிதாயத்தாகிறது இவரை சாரக்கூடியதாக, இவருக்கு வழிகாட்டக்கூடியதாக, இவரை கொண்டு போய் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் சேர்க்கக்கூடியதாக ஹிதாயத் ஆக்கப்பட்டு விடுகின்றது. அதனால் எந்த மனிதரும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவதிலே முடிந்து விட்டார், முடிவாக நெருக்கமாகி விட்டார் என்று எந்த மனிதரையும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றார்கள். அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, காப கௌசைனி அவ் அத்னா, ஒரு வில்லினுடைய 2 முனைகள் அளவுக்கு அவர் நெருங்கினார், இன்னும் அதை விட அதிகமாக நெருங்கினார் என்று அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் நெருங்கியதை பற்றி சொல்லி காட்டுகின்றார். ஒரு வில்லுடைய 2 முனைகள், இந்த 2 முனைகளுக்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இன்னும் அதை விட நெருக்கமாக நெருங்கினார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படி நெருக்கமாகிவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாக கேட்கும்படியாக அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றார். என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது, இன்னும் என்னை உன்னிடத்தில் நெருக்கமாக்கி வைப்பாயாக என்று பொருளாக இருக்கு. அதுபோன்று இங்கே முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, யார் இதை ஈமான் கொள்ளுகின்றார்களோ அல்லாஹ்வை முதலாவதாக, அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு, எவரவர் சந்தேகப்படாமல் இதற்குள்ளே வந்து விடுகின்றாரோ,
ஈமானுக்குள்ளே வந்து விடுகின்றாரோ, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கி தரக்கூடியது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த ஹிதாயத் என்பதை இன்னும் அதிகமாக இந்த குர்ஆனாக தந்து கொண்டிருக்கின்றது என்று தன்னுடைய மிக குறிப்பான அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹுதல் முத்தகீன். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த முத்தகீன்கள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி விளக்குகின்றான். சென்ற வாரம் அந்த விளக்கம் கொஞ்சம் சொல்லப்பட்டது. ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளுகிறார்கள் என்பதாக சொன்னோம். அதற்கு சில விளக்கங்களும் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. மறைவான விஷயங்களை, இப்ப யுமினூன பில் கைப், இங்க ரெண்டு விஷயத்தை, ஈமான் என்பதையும் கைப் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். பொதுவாக ஈமான் என்று சொன்னால் அதற்கு அகராதியினுடைய பொருள் படி உண்மைப்படுத்துதல், அத்தஸ்தீக், அல் ஈமான் அல் தஸ்தீக், உண்மைப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் தான் அகராதியினுடைய பொருள் படி. அவ்வளவுதான். ஷரியத்தினுடைய முறைப்படி ஈமான் என்பது இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தஸ்தீகும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான், மனதினால் உண்மைப்படுத்தி நாவினால் அதனை மொழிவது. மனதினால் உண்மைப்படுத்தி நாவினால் அதனை சொல்லுவது. இந்த இரண்டு அம்சங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று இருந்தால் அது ஈமான் என்று சொல்லப்பட மாட்டாது. தஸ்தீகும் பில் கல்ப், மனதில் உறுதிப்படுத்த, உண்மைப்படுத்த வேண்டும். முதலாவதாக மனதில் அந்த உறுதி வர வேண்டும். அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தீனுடைய காரியங்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை பற்றி உறுதி மனதில் ஏற்பட வேண்டும். பிறகு நாவினாலும் சொல்ல வேண்டும். ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், நான் நாவில் சொல்லவில்லை, அந்த மனிதர் என்னுடைய மனசுல எல்லாமே இருக்குதுங்க, அல்லாஹ் தான் என் மனசுல இருக்கிறான், எனக்கு மனதில அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கு, அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி எல்லா வேதத்தை பற்றி எல்லா நம்பிக்கையும் மனசுல இருக்குது அப்படின்னு சொல்றார். ஆனால் நாவினால் அதை சொல்ல மறுக்கின்றார் அந்த மனிதர், அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லவில்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் தான் என்று நான் சாட்சி சொல்லுகின்றேன் என்று அவர் தன்னை சாட்சியாக ஆக்க வேண்டும் அந்த இடத்துல. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகின்றேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இக்ரார், நாவின் மூலமாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவரிடத்தில் வரவில்லை என்று சொன்னால், கல்பினால் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அந்த மனிதரும் உண்மையான மூமினாக இருக்க முடியாது, பரிபூர்ணமான மூமினாக இருக்க முடியாது. பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர் ஈமான்தாரியா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கு பின்னால விஷயம், அது நமக்கு தெரியாது. ஏன்னா கல்பை பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். இவர் மூமின் என்று சொல்லப்படுவதற்கு வெளிப்படையான அடையாளம் அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள் வருவதுதான். நான் சொல்ல மாட்டேன், நாவெல்லாம் சொல்ல மாட்டேங்க, எனக்கு கல்வில இருக்குது, மனசுல அந்த எண்ணம் எல்லாம் இருக்குது, பரிபூர்ணமாக நான் நம்புறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இவருடைய கல்வுடைய அந்த எண்ணத்தை மட்டும் வைத்து நாம் தீர்ப்பு செய்ய மாட்டோம், இவர் மூமினான மனிதர் என்று தீர்ப்பு செய்ய மாட்டோம். அப்படி தீர்ப்பு செய்யாததன் காரணமாக ஷரியத்துடைய எந்த சட்டமும் அவர் மீது சாராது. நம்ம சொல்ல மாட்டோம், அவர் தொழுகிறாருன்னு ஏதாவது செய்யறாருன்னு வச்சுங்க. இருந்தாலும் நாவினால் சொல்லவில்லை என்று வைத்துக் கொண்டால், சொல்ல மறுக்கின்றார், சொல்ல மாட்டேன் என்றார் என்று சொன்னால் அந்த மனிதர் பரிபூர்ணமான ஒரு மூமின் என்பதாக நாம் வெளிப்படையாக தீர்ப்பு சொல்ல முடியாது நம்மால். அந்த இரண்டு அம்சங்களும் இருக்க வேண்டும். இரண்டு அம்சங்களும் இருப்பதற்கு பெயர் தான் ஈமான் என்பதாக சொல்லப்படும். சரி, இந்த ஈமான் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு ஈமானுக்குரிய நன்மைகள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிறகு அமல் வேண்டும். அமலும் பில் ஜவாரிஹ், உறுப்புகளின் மூலமாக அமல் செய்யக்கூடிய தன்மை வந்துவிட வேண்டும். அப்படி வந்துவிட்டால் அந்த ஈமானுடைய அம்சங்கள் பூர்ணமாகிவிடும். ஈமானின் மூலமாக என்ன வெகுமதி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான், அது கிடைத்துவிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த வெகுமதி கிடைக்க பெறக்கூடிய அம்சத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான், அந்த மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுதுதான் இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி என்று பல இடங்களில் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எந்த இடத்துல இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானோ அந்த இடங்களில் எல்லாம் அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுவது வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, நற்செயல்களை புரிந்தார், ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்தார்களே அப்படிப்பட்ட மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அவர்களுக்கு இன்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும், உலகத்தில் கிடைக்கும், ஆகிரத்தில் கிடைக்கும், சொர்க்கத்தில் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பல்வேறு வகையாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். 60க்கு மேற்பட்ட இடங்களிலே இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, அதாவது ஈமானுக்கு பின்னால் சாலிஹான அமல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்துக்களை 60க்கு மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு விதமான வெகுமதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான், சொல்லி காட்டுகின்றான். இங்கே ஈமான் என்பது இந்த இரண்டு விதமாக அமையும். ஒன்று தஸ்தீகும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான். இப்படி இருந்தா போதும், ஈமானுக்கு வந்துட்டார்னு அர்த்தம், மூமினாக ஆகிவிட்டார் அப்படின்னு அர்த்தம். மனதினால் நம்புகின்றார், நாவினால் மொழிகின்றார், சரியா போச்சு.
இப்ப ஈமானுக்குள் வந்து விட்டார், இவர் மூமினாக ஆகிவிட்டார். சரி, இந்த மனிதர் அல்லாஹுடைய வெகுமதிகளுக்கும் அவனுடைய சவாபுகளுக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் அமல் செய்ய வேண்டும். அது அடுத்த கட்டம். இப்ப அப்படிப்பட்ட யுமினூன பில் கைப் அந்த மனிதர்கள், அந்த முத்தகீன்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு முதல் அம்சம் எப்படி இருக்க வேண்டும்? யுமினூன, அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள். பில் கைபி, மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள். இந்த மறைவானது என்பதற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அதாவது மனிதனுடைய கண்களால் பார்க்க முடியாத, மனிதனுடைய கல்புகளால் மூலம் கூட அதனை பரிபூர்ணமாக உணர்ந்து பார்க்க முடியாத சில அம்சங்கள், சில செயல்பாடுகள், சில விஷயங்கள், இவை அனைத்தையும் ஈமான் கொள்ளுவதற்கு பெயர்தான், நம்புவதற்கு பெயர்தான் ரைபை நம்புவது, மறைவான விஷயங்களை நம்புவது என்பதாக சொல்லப்படும். இதில் முதலாவதாக ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நாம் ஆரம்ப மதரசாக்களிலே படிக்கும் பொழுது அந்த ஈமானுடைய அம்சங்கள் 7 என்பதாக சொல்லி தருகின்றார்கள். அதில் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நான் நம்பினேன், அல்லாஹ்வை நான் உண்மைப்படுத்தினேன். ஆமன்து என்று சொன்னால் ஈமான் கொண்டேன் அப்படின்னா நம்பிக்கை கொண்டேன் அல்லது உண்மைப்படுத்தினேன் என்று பொருள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினேன். இப்ப அல்லாஹ் உண்மைப்படுத்துறதுனா என்ன? அந்த ஈமானும் பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா வெறுமனே அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறது மட்டும் நம்பிக்கை கொள்வதல்ல. சென்ற வாரம் அந்த விளக்கம் கொஞ்சம் சொல்லப்பட்டது. அல்லாஹுக்கு 2 விதமான நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஜாத்து, மற்றொன்று சிஃபாத்து. அவனுடைய உள்ளமை, எப்படி நமக்கு ஒரு ஃபிகர், ஒரு உருவம் இருக்கின்றது, பிறகு நமக்கு சில சிஃபத்துகள் இருக்கின்றன, சில தன்மைகள், விசேஷ தன்மைகள் இருக்கின்றன. அதுபோன்று அல்லாஹுக்கு ஒரு உருவம் இருக்கின்றது. ஆனால் அந்த உருவம் நம்மை போன்றதல்ல. அவன் உருவமற்றவன் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் ஏதோ ஒரு வகையான நிலை இருக்கின்றது, அதுக்கு பேர் ஜாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாத் என்பதாக சொல்லுவாங்க. அதனால ஒரு உருவம் இருக்கின்றது அப்படிங்கிற நம்மை போன்ற உருவம் அல்ல, உருவம் இருக்கின்றது நம்மை போன்றல்ல. அதே மாதிரி சிபத்துகளும் கூட அப்படித்தான், அந்த சிபத்துகள் நம்மை போன்றதல்ல. இப்ப அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு ஜாத், உள்ளமை, அதை உள்ளமை என்று உருவம் என்று சொல்லாமல், அந்த உருவம் சொன்னாவே அங்க ஒரு இணை வைப்பது வந்துருது. அப்படிங்கிறதுனால உலமாக்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் ஒரு உள்ளமை, அதாவது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாத் அப்படின்னு சொன்னா இப்ப நம்முடைய இந்த ஃபிகர் இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ஜாத். இப்ப எனக்கு ஒரு உருவம் இருக்கின்றது, இந்த உருவத்துக்கு பேர் ஜாத். இந்த ஜாத்துக்கு ஒரு பேர் இருக்கின்றது. என்னுடைய இந்த ஜாத்துக்கு பெயர் நிசாமுத்தீன், என்னுடைய இந்த ஜாத்துக்கு பேர் நிசாமுத்தீன். அப்புறம் எனக்கு சில சிஃபாத்துகள் இருக்கின்றன. நான் ஒரு ஆலிம், நான் ஒரு கவிஞன், நான் ஒரு ஹாஃபிஸ், நான் ஒரு பாடகன், இப்படி ஏதாச்சும் சில சிஃபாத்துகள், சில தன்மைகளை எனக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு நான் வைத்துக் கொள்கின்றேன், நான் அதை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், எனக்கு என்னுடைய பெயரை தவிர மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய சிஃபாத்துகள், எனக்குரிய சிறப்பு தன்மைகள். அதே போன்று அல்லாஹுக்கு ஜாத் இருக்கின்றது, அந்த ஜாத்துக்கு பெயர் தான் அல்லாஹ் என்பது. இப்ப அல்லாஹுவை நம்ப வேண்டும், அல்லாஹுவை நம்ப. அல்லாஹ் மறைவாக இருக்கின்றார். கைபில முதல் தரமானது அல்லாஹ்வை நம்புவதுதான், மறைவான விஷயங்களிலே முதல் தரமானது அல்லாஹ்வை நம்புவதுதான். இப்ப அல்லாஹுக்கு ஜாத் ஒன்று இருக்கின்றது. சரி, அந்த ஜாத் எப்படிப்பட்டது? நம்மை போன்றது அல்ல, நம்மை போன்ற உருவம் அல்ல. அவன் உருவமானவனும் அல்ல, அல்லது இப்படி சொல்லுவாங்க அரூபியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரூபியானவனும் கூட அல்ல. உருவம் உள்ளவன் என்று சொல்ல, ரூபம் உள்ளவன் என்றும் சொல்ல முடியாது, அரூபமானவன் என்றும் சொல்ல முடியாது. சரி, அரூபம் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத பொருள் அப்படின்னு அர்த்தம். அரூபம் சொன்னா கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள். இப்ப இந்த காத்து, இந்த மின்சாரம், இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாத பொருள். இது போன்றும் அல்ல. அல்லாஹ்தால கண்ணால பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு ஒரு நேரத்தையும் இடத்தையும் அல்லாஹ்தால அமைத்து, அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு போனா பார்க்கலாம். இப்ப பார்க்க முடியாது அல்லாஹ். அப்ப அரூபமானவன் அப்படின்னு சொன்னா எப்போதுமே பார்க்க முடியாமல் இருக்கணும், எப்பொழுதுமே பார்க்க முடியாமல் இருக்கு. எப்பொழுதுமே பார்க்க முடியாதவன் அல்லனவன். ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நாள் இருக்கின்றது. அந்த நாளில் அல்லாஹ்வை பார்க்க முடியும், எல்லோரும் பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹல் நரா ரப்பனா, நாங்க எங்களுடைய ரப்பை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கியாமத் நாள்ல எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு. அவங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேட்டா, அல்லாஹ்வை பார்க்க முடியும் அது தெரியும் அவங்களுக்கு, நாங்க எல்லாரும் பார்க்க முடியுமா அல்லாஹ்வை அப்படின்ட்டு. ஏன்னா உலகத்துடைய ஒரு நியதிப்படி அவங்க கேட்கிறாங்க. பல கோடி மக்கள் உலகத்துல ஆரம்பத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வர்ற எல்லா மக்களும் அந்த மைதானத்துல கூடி இருப்பாங்க, மஹ்ஷர் மைதானத்துல. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா காட்சி தருவான். இப்ப உதாரணமா ஒரு பெரிய மாநாடு நடக்குது,
ஒரு பெரிய பந்தல் போடப்பட்டிருக்குது. அங்க பிரதம மந்திரி உட்கார்ந்து இருக்காரு, அல்லது ஜனாதிபதி உட்கார்ந்து இருக்காரு. பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. முன்னால இருக்கிறவங்களுக்கு அவர் தெரிவார், பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மேடையில் உள்ளவங்களை பார்க்க முடியாது, தலைவரை பார்க்க முடியாது. அதே போல நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சந்தேகம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், எங்களுடைய ரப்ப நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்லுகின்றார்கள். நடுப்பகல் நேரத்திலே மேகம் இல்லாத நிலையிலே சூரியனை வானத்திலே நீங்கள் பார்ப்பதிலே ஏதாவது கஷ்டம் இருக்கின்றதா? நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்களா? அதுல சூரியனை பார்க்கறதுக்கு அடி தடிப்பது, கொஞ்சம் நவந்துக்கிறா நான் பாத்துக்கிறேன், நீ நவந்துக்கிற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சூரியனை பார்க்கறதுக்கு யாராவது சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை என்று சொன்னார்கள். அதே போன்று லைலத்துல் பத்ர் பௌர்ணமியுடைய நிலவுடைய அந்த இரவிலே மேகங்கள் இல்லாத நேரத்தில் நிலையிலே அந்த பௌர்ணமி நிலவை நீங்கள் பார்ப்பதற்கு யாராவது உங்களிலே சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை என்று சொன்னார். இப்படித்தான் கியாமத் நாளிலே உங்களுடைய ரப்ப உங்களுக்கு காட்சி அளிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப அல்லாஹ் தஆலாவை பார்ப்போம், கண்டிப்பா எல்லாரும் பார்ப்போம். யாரும் அடிச்சு முண்டிக்கிட்டு போய் கூட்டத்துல நான் கொஞ்சம் நவந்துக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது. எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் சந்திரனை சூரியனை பார்க்கின்றார்களோ அது போன்று அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அப்படின்னா இப்ப அல்லாஹ் அரூபியானவனும் அல்ல, ரூபம் உள்ளவனும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உருவத்தை போன்று ரூபம் உள்ளவனும் அல்ல, அல்லது அரூபமானவன் என்று சொல்லவும் முடியாது. அவனை அரூபமான சொல்ல எப்பவுமே தெரிய முடியாது, எப்பவுமே பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தில் பார்க்க முடியும். இப்படி அல்லாஹ் தஆலாவுக்கு ஜாத் இருக்கின்றது. அந்த ஜாத்து எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருக்கின்றது. பின்னால் அந்த அலல் அர்ஷி இஸ்தவா அப்படிங்கிறதுல அந்த விளக்கங்கள்லாம் வரும் பின்னால. என்னால இப்போ கொஞ்சம் சொல்லிக்குவோம். அல்லாஹ் தஆலாவுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பல என்னுடைய பயான கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் அப்படிங்கிறது இந்த ஆலம் என்று ஒரு பிரபஞ்சம், ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம்னு வச்சுக்கோ. இது வட்டம்ங்கிறது இந்த ஆலம். மாசிவல்ல அல்லாஹுவை தவிர மீதி உள்ள எல்லா பொருள்களுக்கும் சேர்த்து ஆலம் அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ்வை தவிர மீதி உள்ள எல்லா பொருளுக்கும் ஆலம் என்று சொல்லப்படும். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இருக்கின்றதே, இது மஹ்லூக், படைக்கப்பட்ட பொருள். இதுக்குள்ள எத்தனை கோடி பொருள்களை வச்சுக்கிட்டாலும் சரி, எத்தனை கோடி பொருள்கள் இருக்கின்றனவோ இந்த அண்ட சராசரங்களுக்குள்ளே சொர்க்கா நரகம், அதை சுற்றியுள்ள அர்ஷு குர்சு லௌஹ கலம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சேர்ந்து மஹ்லூக், படைக்கப்பட்ட பொருள்கள், மஹ்லூகாத். இந்த படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் புதியன, புதிதாக படைக்கப்பட்டவை, ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தன, பிறகு படைக்கப்பட்டன. இது ஹாதிஸ், புதிது என்பதாக சொல்லப்படும். ஆனா அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அவன் ஹாதிஸ் அல்ல, புதிதானவன் அல்ல, அவன் பழமையானவன், அவன் கதீம் என்பதாக சொல்லப்படும். இந்த பொருள்களுக்கெல்லாம் ஹாதிஸ் என்று சொல்லப்படும், அல்லாஹ்வுக்கு கதீம் என்பதாக சொல்லப்படும். இந்த கதீமான அல்லாஹ் தஆலா ஹாதிஸ் என்று புதிதாக படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே எந்த இடத்திலும் அல்லாஹ் கிடையாது, எந்த இடத்திலும் அல்லாஹ் கிடையாது. அதாவது அல்லாஹ்வுடைய ஜாத் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஜாத் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் எந்த இடத்திலும் கிடையாது. அந்த எந்த இடத்திலும் இருப்பது என்பது அல்லாஹ்வுக்கு முஹால், முடியாத நிலை, அது கூடாது. அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு தகுதியான விஷயம் அல்ல. ஏன்னா அல்லாஹ் கதீமானவன், இந்த பொருள்கள் எல்லாம் ஹாதிஸானவை, புதிதானவை, கதீமாக இருக்கக்கூடிய, பழமையாக இருக்கக்கூடிய, பூர்வீகமாக இருக்கக்கூடிய, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பொருள், ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடிய ஒரு பொருளிடத்திலே வந்து தங்குவதோ அல்லது இதற்குள் ஊடுருவதோ கூடாத காரியம், முடியாத காரியம். அதனால அல்லாஹ் தஆலா இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் எங்கேயும் கிடையாது. பின்ன இப்படி சொல்றோம், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், தூர்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அல்லாஹ் தஆலா இப்படி வேற சொல்றான், நஹ்னு அக்ரபு மின் ஹப்லில் வரீத், உயிர் நரம்பை விட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப இன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னு வேற சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துகள் இருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தம். அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் எங்கேயும் கிடையாது. ஜாத்துங்கிறது ஒரு அவனுக்குள்ள ஒரு உள்ள, அந்த உள்ளமை இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் எங்கும் கிடையாது. அவனுடைய சிஃபாத்துகள், அதாவது அவன் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்து கொண்டு இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவினுடைய விஷயத்தையும் அறிந்தவனாக, ஒவ்வொரு அணுவிலும் தன்னுடைய ஆற்றல் செயல்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் எங்கு இருக்குமோ, எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்து கொண்டு என்னுடைய நிலையை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஆட்டி படைக்கின்றான். என்னுடைய உறுப்புகள் எப்படி இருக்கின்றன, என்னுடைய இதயம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய உடலுக்குள்ளே இயக்கங்கள் எப்படி இருக்கின்றன, அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, உடலுக்குள்ளே எத்தனை கோடி அணுக்கள் இருக்கின்றன, எத்தனை கோடி பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, எத்தனை கோடி வைரசுகள் இருக்கின்றன என்பது பற்றியுள்ள விளக்கங்கள், அந்த வைரசுக்குள்ளே என்ன இருக்கின்றன, அந்த பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்கின்றன என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம், விஷயங்களை எல்லாம் நன்கு தெரிந்த ஆலிமாக அவன் இருக்கின்றான். அவன் எங்க இருக்கிறோமோ அங்க இருந்தே தெரிஞ்சுக்கிறான்.
அது தெரியறதுக்கு அவன் இங்கதான் வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதே போன்று என்னுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் அவருடைய சக்தி நிறைவேறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எந்த உறுப்பை, எந்த அணுவை அதை இயக்க வேண்டுமா அல்லது இயக்காமல் இருக்க வேண்டுமா என்பதற்கும் ஆற்றல் உடையவனாக அவன் இருக்கின்றான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் எல்லா பொருள் மீது ஆற்றல் பெற்றவன். அவனுடைய குதிரத்தும் அவனுடைய இல்மும் அவனுடைய அறிவும் அவனுடைய சக்தியும் எல்லா அணுக்களின் மீதும் சார்ந்ததாக, எல்லா அணுக்களின் மீதும் பிரயோகப்படக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதுதான் அதற்கு பொருள். அல்லாஹ் எங்க எல்லா இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவனுடைய இல்மும் குதிரத்தும் சார்ந்து இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு கடலினுடைய ஆழமான ஒரு பகுதி, பல மைல்களுடைய தூரம், பல கிலோமீட்டர் கீழே உள்ள ஒரு கடலுடைய பகுதி, அந்த கடலுடைய இருள், கடுமையான இருள் நிறைந்த கடலினுடைய ஆழமான பகுதி, அதிலே ஒரு பாறை, அதற்குள்ளே அந்த பாறைக்குள்ளே ஒரு தேரை, பாறைக்குள்ளே அல்லாஹ் தேரையை வைத்திருக்கின்றான், தேரையை படைத்திருக்கின்றான். அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேரை எப்படி இயங்குகின்றது, அந்த தேரைக்கு, அந்த பிராணிக்கு என்னென்ன உணவு தேவை, எப்படியெல்லாம் அது இயங்குகின்றது, எப்படியெல்லாம் அதனுடைய உடல் அமைப்பு இருக்கின்றது, எப்படியெல்லாம் அதனுடைய உயிருடைய அமைப்பு இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் அறிந்தவன் அவன் அல்லாஹ் தஆலா. அந்த தேரையை மட்டுமல்ல, கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய, கடலினுடைய இருளுக்கு அடியிலே இருக்கக்கூடிய ஒரு பாறை, அதற்குள்ளே பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேரை, அந்த தேரையினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் அறிந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. இது அவனுடைய ஆற்றல், இது அவனுடைய சிபாத்து. அலீம், அறிந்தவன் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், ஒவ்வொரு அணுவையும், அணுவுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அறிந்தவன் அவன். இப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் என்பது இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் எங்குமே கிடையாது. பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத் என்பது ஒவ்வொரு அணுவிலும் சார்ந்ததாக இருக்கின்றது. அதாவது அவனுடைய இல்மும் குத்ரத்தும், அவனுடைய அறிவும் அவனுடைய ஆற்றலும் ஒவ்வொரு பொருளிலும் சார்ந்ததாக இருக்கின்றது. இப்படி அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொன்னா இதெல்லாம் அதுக்குள்ள வரும். இன்னும் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். சரி, அல்லாஹ்வுடைய ஜாத் அப்படிங்கறத பத்தி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஜாத் என்று சொன்னா அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப பெருசா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கபீர் அப்படின்னு சொல்றான், ரொம்ப பெரியவன், அல்லது அக்பர், பெரிய, மிக பெரியவன் அப்படின்னு சொல்றான். பெரியவன் சொன்னா இந்த ஆலம் என்ற உலகத்தை விட உடலால் பெரியவன் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவன் தன்னுடைய குதிரத்தால் பெரியவன் அப்படிங்கிறார். தன்னுடைய குதிரத்தால் மிக பெரியவன், சக்தியால் மிக பெரியவன். அவனுடைய சக்தியை போன்று வேறு எந்த சக்தியும் கிடையாது. எல்லா சக்திகளும் அவனுக்கு கீழ்பட்டவைதான், அவனுக்கு அடக்கமானவைதான் என்று அதற்கு பொருளாகும். அதே போன்று அலி, அலியுன் என்பதாக சொல்லுகிறான், தன்னை உயர்வானவன் என்பதாக சொல்லுகின்றான். உயர்ந்தவன் என்பதால், உயர்ந்தவனா ரொம்ப உயரத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவன் தன்னுடைய சக்தியால் மிக உயர்ந்தவன், சக்தியால் மிக உயர்ந்தவன், தன்னுடைய ஆற்றலால் மிக உயர்ந்தவன், தன்னுடைய அறிவால் மிக உயர்ந்தவன் என்று பொருளாகும். இப்படி அல்லாஹுவை, ஜாத்தை, சிபத்தை விளங்குவதிலே அல்லாஹுடைய ஜாத், அல்லாஹுடைய சிபாத்துகள் என்னென்ன தன்மைகள் உடையவையாக இருக்கின்றனவோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்வது ஆமன்து பில்லாஹ் என்பதற்குள்ளே சேரும். சரி, அதற்கு அடுத்ததாக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, இதுவும் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள். அதே போன்று மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள். சரி, இப்ப மலக்குகள் என்றால் யார்? அவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குகளுக்குரிய சிபாத்து, தன்மைகள் எப்படிப்பட்டவை? மனிதர்களை போன்று அல்ல அவர்கள். மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இந்த மலக்குகள் எல்லா உருவங்களின் மூலமாக உருவாக முடியும். அவர்கள் வேறு வேறு உருவமாக மாறி வருவதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அது நாயை தவிர, பன்றியை தவிர என்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாயை, பன்றியை தவிர மீது எல்லா உருவமாகவும் வருவதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்திருக்கின்றார். ஏன் இந்த இரண்டு பொருள்களும் நஜீசான பொருள்கள், நஜீசான பிராணிகள் என்று இருக்கின்ற காரணத்தால் நாயை, பன்றியை தவிர மீதி உள்ள எல்லா உருவ அமைப்புகளிலும் உருவெடுத்து வருவதற்குரிய ஆற்றலை அந்த மலக்குகளுக்கு தந்திருக்கின்றார். சரி, அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள். மனிதர்களுக்கு வைத்திருப்பதை போன்று அல்லாஹ் அமைத்திருப்பதை போன்று பசி, தாகம் என்பதை வைக்கவில்லை. பிறகு தூக்கத்தையும் அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அவர்கள் சதாவும் இபாதத், வணக்க வழிபாடுகளிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். சில மலக்குகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய சில பிரத்யேகமான வேலைகளுக்காக வேண்டி நியமனம் செய்திருக்கின்றார். அந்த மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமைத்திருக்கின்றார். அவர்கள் நபிமார்களுக்கு வஹையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதே போன்று மற்ற மலக்குகள், சில மலக்குகளை, 4 மலக்குகள் மிக முக்கியமானவர்கள். ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி நியமனம் செய்திருக்கின்றான். இஸ்ராஃபீல் என்று ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா சூர் ஊதுவதற்காக வேண்டி நியமனம் செய்திருக்கின்றான். கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே அவர்
கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த குழல் மூலமாக ஊதுவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிந்துவிடும். இரண்டாவது ஒரு சூர் ஊதப்படும், அவர் மூலமாக ஊதுவான், அல்லாஹ் தஆலா ஊதச் செய்வான், எல்லா பொருள்களும் உயிர் பெற்று எழுந்துவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி முதல் சூர் இரண்டாவது சூர் என்பதாகவும் அல்லது மூன்றாவது சூர் ஒன்று ஊதப்படும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமான கருத்துக்கள். ஆக 2 சூர்கள் ஊதப்படும் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேறு சில இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அந்த இஸ்ராஃபீல் என்ற அந்த மலக்குக்கு இந்த தன்மையை கொடுத்திருக்கின்றான். அந்த வேலையை செய்வது அவருடைய கடமையாகும். அதே போன்று மற்றொரு மலக்கு, 4 மலக்குகளிலே மீகாயில் என்று ஒரு மலக்கு, அவருக்கு உலகத்திலே எந்த இடத்திலே மழை பெய்ய செய்ய வேண்டும் என்பதை பற்றி உள்ள அறிவை அல்லாஹ் கொடுத்து அந்தந்த நேரங்களிலே அந்தந்த இடத்திலே மழை பெய்ய செய்வதற்காக வேண்டிய உள்ள காரியங்களை அந்த பொறுப்பை அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒப்படைத்திருக்கின்றார். இப்படி மீகாயில் என்ற அந்த மலக்குக்குள்ள அமைப்பு. இது போன்று பலவிதமான மலக்குகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். கிராம் காத்திபீன் என்பதாக 2 மலக்குகள், அது நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி. சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் தொழுகையுடைய நேரத்திலே 2 மலக்குகள் வருகின்றார்கள். அவர்கள் அசரு நேரத்திலே தங்களுடைய டியூட்டியை முடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு சென்று விடுகின்றார்கள். பிறகு அசருடைய நேரத்திலே வருபவர்கள் மறுநாள் சுபஹு வரைக்கும் அவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்படுகின்றது. ஆக 2 ஷிப்ட், 2 முறையாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்து 24 மணி நேரங்களிலும் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களை, அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பதிவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 2 விதமான மலக்குகளை நியமனம் செய்திருக்கின்றார். அதே போன்று மனிதர்கள் பேசுவதை மட்டும் எழுதுவதற்காக வேண்டி 2 மலக்குகளை அல்லாஹ் தஆலா நியமனம் செய்திருக்கின்றார். அவர்களுக்கு ரகீப் அதீத் என்பதாக சொல்லப்படும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் வாதீத் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார். பேசுவதை மட்டும் எழுதுவதற்கு தனி 2 மலக்குகள், ரகீப் என்று ஒருவர், அதீத் என்று ஒருவர். இப்படி பல்வேறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் இயங்குவதற்கு மலக்குகளுடைய துணை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். கண்களுடைய பார்வை சரியாக இயங்குவதற்கு, காதுகள் சரியாக கேட்பதற்கு, கைகள் அசைவதற்கு, கால்கள் நடப்பதற்கு, நாக்கு பேசுவதற்கு, இப்படி ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய செயலை செய்வதற்கு மலக்குகளுடைய துணையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அப்படி மலக்குகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் 160 மலக்குகள் வரைக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 160 மலக்குகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்களுடைய பார்வையை பாதுகாப்பதற்காக வேண்டி 7 மலக்குகளை அல்லாஹ் தஆலா நியமனம் செய்திருக்கின்றான். ஷைத்தான் ஆகிறவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த மனிதனுடைய கண்களின் பார்வையை இராய்ஞ்சிக் கொண்டு பிடுங்கிக் கொண்டு செல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு தருணத்தையும் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றான் ஷைத்தான் ஆகிறவன். அந்த ஷைத்தானை இந்த 7 மலக்குகளும் சேர்ந்து அவனை விரட்டி கொண்டே இருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே இப்படியும் விளக்கம் சொல்லுகின்றார்கள். உங்களில் ஒருவர் தன்னுடைய உணவுப் பொருளிலே, அதாவது தீயிலோ அல்லது பானத்திலோ ஈக்கள் விழுந்து விடாதவாறு தன்னுடைய கைகளினால் எப்படி அந்த ஈக்களை ஓட்டிக் கொண்டிருக்கின்றாரோ, அல்லது ஒரு விசிறியினால் ஈக்களை ஓட்டிக் கொண்டிருக்கின்றாரோ, அதுபோன்று இந்த 7 மலக்குகளும் கண்ணுடைய பார்வையை ஷைத்தான் பிடுங்கி செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த மலக்குகளை, அந்த ஷைத்தானை தங்களுடைய கைகளின் மூலமாக இந்த மலக்குகள் விரட்டி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நீங்கள் விசிறியின் மூலமாக, கைகளின் மூலமாக ஈக்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதுபோன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். நாம் தூங்குகின்றோம், தூங்கக்கூடிய நேரத்திலே நமக்கு அருகிலே எத்தனை பூச்சிகள், புழு பூச்சிகள் வருகின்றது என்று நமக்கு தெரியாது. எத்தனையோ பூச்சிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ விஷ ஜந்துக்கள், பாம்பு, பல்லி, தேள் போன்றவை எல்லாம் நம்முடைய உடலின் மீதே ஊறிக்கொண்டு சென்றிருக்கக்கூடிய நிலைகளும் ஏற்பட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த நேரங்களில் எல்லாம் இந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை தருகின்றார். அதனால்தான் படுக்கைக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு அவனிடத்தில் துஆ செய்து கொண்டு அவனுடைய நினைவாக, அவனுடைய ஜிக்ராக படுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளுக்கு மலக்குகளை அல்லாஹ் தஆலா நியமனம் செய்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், எனக்கு இந்த உலகம் முழுவதும், அதாவது இந்த ஆலம் முழுவதும் சுற்றி காண்பிக்கப்பட்டது. நான் அல்லாஹ் தஆலா எனக்கு காண்பித்தான், நான் பார்த்தேன் மலக்குகளின் மூலமாக. எந்த ஒரு இடமும், வானத்திலே எந்த ஒரு இடமும் 4 விரலுடைய அளவுக்கு காலியான இடமே கிடையாது. எல்லா இடங்களிலும் மலக்குகள் சஜிதா செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 4 விரல் கடை அளவுக்கு, 4 விரலுடைய அளவுக்கு காலி இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சஜிதாவினால் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள் மலக்குகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார்கள். அவ்வளவு கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத மலக்குகளை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாக்கு முடியாதுங்கிறதுனாலே, அல்லாஹ்வுக்கு முடியாது, என்னால முடியாது, அதனால இந்த ஆளுகள் வேலை பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறதுனால அல்ல, மனிதர்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டி உலகத்தினுடைய நியமனங்கள் அனைத்துமே
உலகத்தினுடைய இந்த படைப்புகளுடைய நிலைகள் அனைத்துமே மனிதர்களுடைய படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான், அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குன் என்று சொன்னால் ஃபயகூன், உண்டாயிடும் அப்படிங்கிறான். இந்த வானம் பூமியை பார்த்து உண்டாகுன்னு சொன்னா உண்டாயிடும். பிறகு அல்லாஹ் சொல்றான், இந்த வானம் பூமிகளை 6 நாள்ல படைச்சேன் அப்படின்னு சொல்றான். 6 நாள் அல்லாஹ் தேவையில்லை, ஒரே ஒரு வினாடி நேரம் போதுமானது. குன் என்ற வார்த்தையை சொன்னால் எல்லா பொருளும் உண்டாகிடும் என்ற நிலை இருக்கும் பொழுது 6 நாள் எதுக்கு தேவை? இது மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. வேலைகளை செய்யும் பொழுது நிதானமாக செய்ய வேண்டும், வேலைகளை முறைப்படிக்கு வகுத்து தர்த்தீபாக அதை ஒழுங்குமுறையோடு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் செய்திருக்கின்றான் என்ற ஒரு விளக்கமும் சொல்ல, பல விளக்கங்கள் பின்னால வரும், அதுல இது ஒரு விளக்கம். இப்படி அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய காரியங்களை நடத்தாட்டி கொண்டு வருகின்றான் அல்லாஹ். ஆனால் எல்லா விஷயமும் அல்லாஹ் தஆலாவுடைய கையில் உள்ளது. இதுக்கு உதாரணம் சொல்லப்படுகின்றது, தற்காலத்தில் ரொம்ப சீக்கிரமாக விளங்கக்கூடிய உதாரணம். இந்த லைட்டுகள்லாம் எல்லாம் எரியுது, ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. இந்த ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச், அந்த ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச், அந்த ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச், இப்படி எத்தனை ஃபேன்கள் எத்தனை லைட்டுகள் இருக்குன்னா அத்தனை சுவிட்சுகள் அங்க இருக்கும். இந்த எல்லா சுவிட்சுகளுக்கும் சேர்ந்து ஒரு மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்கும். இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொன்னா மெயின் ஆஃப் பண்ணா போதும், எல்லாம் ஆஃப் ஆயிடும். மெயினை போட்டா தான் எல்லாம் ஓடும். மெயினை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டாச்சு, ஓடுமா? எதுவுமே வேலை செய்யாது. மெயினை ஆஃப் பண்ணிட்டா எதுவுமே ஓடாது. இது போன்று மலக்குகளை அல்லாஹ் தஆலா சுவிட்சுகளாக, இதர சுவிட்சுகளாக, தனித்தனி சுவிட்சுகளாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த மெயின் சுவிட்சிலிருந்து கனெக்ஷன் இதற்கு இந்த மலக்குகளுக்கு இருக்கின்றது. அந்த மெயின் சுவிட்சின் மூலமாக என்ன ஆர்டர் கொடுக்கப்படுகின்றதோ, உத்தரவிடப்படுகின்றதோ, அந்த உத்தரவுகளை நிறைவேற்றக்கூடிய துணை சுவிட்சுகளாக இந்த மலக்குகள் பயன்படுகின்றார்களே தவிர இவர்கள் மெயின்கள் அல்ல, இவர்கள் அசல்கள் அல்ல. இதை அல்லாஹ் தஆலா நமக்கு படிப்பினையாக ஆக்கி தந்திருக்கின்றான். எப்படி மலக்குகள் ஏராளமாக படைக்கப்பட்டு இருக்கின்றார்கள், அப்படிப்பட்ட அந்த மலக்குகளை இப்படி நம்ப வேண்டும். அவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அவர்களுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, அவர்களுக்கு தூக்கம் கிடையாது, அவர்களுக்கு மனைவி மக்கள் கிடையாது, இச்சை கிடையாது, அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள். எதை சொன்னானோ அல்லாஹ் தஆலா அதை செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சுருக்கமான ஒரு விளக்கத்தை குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அவர்களுக்குரிய காரியம் இதுதான், அவங்க செய்யக்கூடிய வேலை இது. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு எதை அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதற்கு இம்மி அளவு மாற்றம் செய்ய மாட்டார்கள். எந்த அளவுக்கு எந்த இதையும் மாற்றம் செய்ய, சொன்னதை அப்படியே செய்து முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னா செஞ்சுட்டு வந்துருவாங்க. அது போன பிறகு மனிதன் மாதிரி சிந்தித்து பார்த்து இதை ஏன் செய்யணும் அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்த்துலாம் செய்ய மாட்டாங்க. செய்து விட்டு வா என்று அல்லாஹ் தஆலா சொன்னா செய்து முடிச்சிருவாங்க. அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள், அவ்வளவு. மனிதர்கள் மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய, விளங்கி செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் உயர்ந்த ஒரு தன்மை உடையவர்கள். ஒளியினால் படைக்கப்பட்ட காரணத்தினால் எல்லா வகையான நிலைகளிலும், எல்லா வகையான இடங்களிலும் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை உடையவர்கள். ஒரு இடம் இருக்கின்றது, இப்ப இந்த பள்ளிவாசல வச்சுக்குவோம், இதுல காற்று புகாத அளவுக்கு, காற்று நுழையாத அளவுக்கு எல்லா வாசல்களையும் அடைத்து வைத்து விட்டோம். காற்றே நுழையாதுன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு அடைப்பை ஏற்படுத்தி விட்டாலும் கூட, எந்த ஒரு சின்ன துவாரமும் கூட வழியும் இல்லாத ஒரு நிலையிலே, காற்றும் கூட வர முடியாத நிலையிலே இந்த மஸ்ஜிதை அடைத்து விட்டாலும் கூட மலக்குகள் இதற்குள்ளே நுழைந்து விட முடியும். மலக்குகள் இதற்குள்ளே நுழைந்து விட முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மலக்குகளையும் ஈமான் கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி, அவருடைய மலக்குகளை நான் ஈமான் கொண்டேன், மலக்குகளை நம்பினேன் என்பதாக இரண்டாவது அம்சம். மூன்றாவதாக வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது. அந்த வேதங்கள் 4 வகையான வேதங்கள். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை அருளினான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை அருளினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை கொடுத்தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ற இந்த வேதத்தை கொடுத்தார். இந்த 4 வேதங்கள் முழுமை பெற்ற வேதங்கள் என்பதாக சொல்லப்படும். இதை தவிர தனித்தனி ஏடுகளாக ஒரு 100 ஏடுகளை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அனுப்பி இருக்கின்றார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தோடு சில ஏடுகள் ஆரம்பமாக, அதே போன்று வேறு பல நபிமார்களுக்கு, இப்படி எல்லாம் பல ஏடுகளை அல்லாஹ் தஆலா 100 ஏடுகள் அல்லது 110 ஏடுகள், அதற்கு சுஹுப் என்பதாக சொல்லப்படும்.
சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்தில் சொல்லுகின்றார் அல்லவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏடுகள் என்பதாக சொல்லுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தோடு சில ஏடுகள் கொடுக்கப்பட்டிருந்தன தனியாக. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில ஏடுகள் கொடுக்கப்பட்டிருந்தன. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஏடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அல்லாஹ் தஆலாவினால் அருளப்பட்டவை என்பதாக நம்ப வேண்டும். வேதங்களை நம்புவதிலே அந்த ஏடுகளும் கட்டுப்பட்டவை. ஒரு மனிதர் இப்படி சொல்லுகின்றார், இந்த சோப்புகளை எல்லாம் நான் நம்ப மாட்டேங்க, வேதத்தை வேணா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப வேதங்களை நிராகரித்து விட்டான், காபிராகி விட்டான் அப்படிங்கிற அர்த்தம். வேதங்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சுஹுஃப இப்ராஹீம மூசா என்ற ஆயத்தின் மூலமாக மூசாவுக்கும் இப்ராஹீமுக்கும் சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே உறுதிப்படுத்துகின்றான் என்று சொல்லும்போது சுஹுஃபுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 வேதத்தை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், சுஹுஃபை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். அல்லது 4 வேதங்கள்ல இதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்றேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். இப்ப யூதர்கள் சொல்லுவதை போல இப்ப உள்ள யூதர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு நபி வந்தாரு மூசா, அவரை நாங்க நம்புறோம். அவருக்கு ஒரு வேதம் அருளப்பட்டது, கொடுக்கப்பட்ட தௌராத்து, அந்த தோரா மட்டும் நாங்க நம்புறோம், தௌராத்தை மட்டும் நாங்க நம்புறோம், வேற எதையும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு இப்ப யூதர்கள் சொல்லக்கூடிய யூதர்களுடைய கொள்கை அது. இப்ப அந்த மாதிரி கொள்கை இருந்தால் மூமினாக ஆக முடியாது. ஒரு மூமினான மனிதர் இப்படி சொல்லுகின்றார், குர்ஆனை மட்டும் நான் ஒத்துக்கிறேங்க, மற்ற வேதங்கள்லாம் அது அந்த காலத்துல உள்ளது, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் மூமின் அல்ல, எல்லா வேதங்களையும் நம்பணும். அதனால அல்லாஹ் தஆலா இந்த சூராவினுடைய கடைசியில சொல்றான் ஈமான் முஃபஸ்ஸல். இப்ப ஈமான் முஜ்மல் இங்க சொல்லக்கூடியது பொதுப்படையாக ஈமானை பற்றி உள்ள சுருக்கமான விளக்கத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆமனர் ரசூல் என்ற சூரா ஆயத்தில கடைசியாக இந்த சூராவினுடைய கடைசியில ஈமான் முஃபஸ்ஸல், விரிவான ஈமானுடைய விரிவான விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறான். இதே விளக்கம் இன்ஷா அல்லாஹ் கடைசியிலும் சொல்லப்படும் பின்னால வரக்கூடிய நேரத்தில். இப்ப அந்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபிஹி, அவருடைய வேதங்களை நான் நம்பினேன் என்று சொல்லும்போது எல்லா வேதங்களும் சரி. வேதங்கள் என்று சொல்லும்போது வேதத்தை முழுமையா, அதாவது ஒட்டுமொத்தமாக நம்புவது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த வேதத்திலே என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கணும் அது முழுமையாக நம்பணும். இப்ப கிறிஸ்தவர்கள் இப்படி கூட சொல்றாங்க, உங்க வேதத்துலதான் இப்படி உங்களுடைய ஈமானுடைய விஷயத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்க ஆமன்து பில்லாஹி மலாயிகதி வ குதுபிஹி, வேதங்களையும் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதுவும் அல்லாஹ் இடத்திலிருந்து வந்த வேதம் தான், நாங்க வச்சிருக்கிற இந்த பைபிள் இருக்கே இதையே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பைபிளும் நாங்க சொல்லக்கூடிய பைபிள், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பைபிளும் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, இதையே நீங்க நம்புறது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இப்படி சொல்லுவோம், அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கியதாக சொல்றாங்க. அவங்க 2 விதமான பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகளாக வச்சிருக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாடு என்பது இருக்கின்றதே அது தௌராத்தை சொல்லுகின்றார்கள். தௌராத்தையும் ஜபூரையும் சேர்த்து ஒரு கலவை, அந்த கலவைக்கு பேரு பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுவது இன்ஜீல் வேதத்துக்கு சொல்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து பைபிள். சரி, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரிஜினலாக தௌராத்து ஜபூர் இன்ஜீல் எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு இருக்குமோ, எவ்வளவு செய்திகள் இருக்குமோ, அந்த செய்தியில 100ல் 1 கூட கிடையாது, 100ல் 1 அல்ல, 1000ல் 1 கூட கிடையாது, 1000ல் 1 அல்ல, 10,000ல் 1 கூட கிடையாது. ஏன்னா தௌராத் வேதம் இருக்கின்றது அது 1000 சூறாக்களை கொண்டது. குர்ஆன்ல 114 சூறா தான், தௌராத் 1000 சூறாக்களை கொண்டது. அதனாலதான் தௌராத்தை பாடமிட்டவர்கள் யாருமே கிடையாது. தௌராத்தை ஓரளவு அதிகமாக பாடமிட்டவர்கள், நான் முதல்ல சொல்ல பாருங்க, காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற யூத அறிஞர்கள் 2 பேரும் தான் கொஞ்சம் அதிகமாக பாடமிட்டிருந்தாங்க. அந்த சட்டங்களை கொஞ்சம் அதிகமாக தெரிந்தவர் இப்னு சூரியா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனிதர் யூதர்கள் ஒருவராக இருந்தார், பெரிய அறிஞராக இருந்தார். அவர் கொஞ்சம் சட்டங்களை அதிகமாக தெரிந்தவராக இருந்தார். அதனால் தௌராத்தை முழுமையாக யாரும் பாடமிட முடியவில்லை, அது பெரிய தொகுதியாக இருந்த காரணத்தால். இப்ப தௌராத்து ஜபூரு இன்ஜீல் எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு பெருசு இருக்கும்? அப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பைபிள் எவ்வளவு பெருசு இருக்குது இப்போ அப்படின்னு கேட்டா, அதுல 1000ல் 1 பங்கும் கூட கிடையாது, 10,000ல் 1 பங்கும் கூட கிடையாது. ஏன்னா சட்டங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். இப்ப இருக்கிறது அதுல வானம் பூமியை படைச்ச விஷயம், சரித்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நோவா கப்பல் கட்டின விஷயம், ஆதம் ஏவாள் படைக்கப்பட்ட விஷயம், அவர் கனியை சாப்பிட்ட செய்தி, இப்படி பல செய்திகள். கர்த்தனிடத்தில் வாருங்கள் வெற்றி பெறுவீர்கள், அதாவது இயேசுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும், உங்களை சுத்திகரிக்கும், இப்படிங்கிற மாதிரி உள்ள சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுதே தவிர அதுல ஒரிஜினலாக சட்டங்கள் எது? ஜினா செஞ்சா என்ன செய்யணும் அப்பவே மாத்திட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாலே மாத்திட்டான், மீதி இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மாத்திட்டான். திருடனா கையை எப்படி வெட்டணும், திருமணம் பண்ணா என்ன செய்யணும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், யாரை செய்யக்கூடாது, எல்லா சட்டம் முன்னாலே சொல்லப்பட்டிருந்தது. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டான்.
இப்ப அந்த வேதங்கள் என்பது அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வேதத்தை நீங்கள் வேதமாக வைத்திருக்கவில்லை, அதனால் அதை நாங்க நம்பல. நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய நபியோ அல்லது கர்த்தரோ எப்படியோ நீங்க சொல்லக்கூடிய ஈசா இருக்கின்றாரே, அவருக்கு ஒரு வேதம் இறக்கப்பட்டது, அருளப்பட்டது அல்லாஹ் தஆலாவினால். அந்த வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம் அப்படின்னு சொல்லணும். அந்த வேதத்தை நம்புறோம். அந்த வேதம் இன்ஜீல் என்பதாக எங்களுடைய குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த வேதத்தை எப்படி அல்லாஹ் தஆலா அருளினானோ, அனுப்பினானோ, இறக்கி வைத்தானோ அவர்களுக்கு, அதை முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மோசஸுக்கு இறக்கப்பட்ட தோரா என்ற வேதத்தையும் எப்படி இறக்கினானோ, எப்படி அருளினானோ, என்னென்ன செய்திகள் அதிலே உள்ளனவோ அவை அனைத்தையும் அப்படியே நாங்கள் நம்புகின்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டும் அவங்களுக்கு. அப்படித்தான் நம்மளுடைய விஷயமும் அப்படித்தான். நம்ம நம்பிக்கை கொள்வது, வேதங்களை பற்றி நம்பிக்கை கொள்வதும் இப்படித்தான். சரி, அந்த வேதங்களை பற்றி நம்பிக்கை கொள்வதில் இப்ப குர்ஆனை பற்றி நம்பிக்கை கொள்ளணும். இதுல குர்ஆன்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றனவோ 3 லட்சத்தி சொச்சம் எழுத்துக்கள் இருக்கின்றன. 114 சூறாக்கள் இருக்கின்றன. 6666 ஆயத்துகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு எழுத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமாக அலிஃப் லாம் மீம் அப்படின்னு வந்துச்சு ஆரம்பத்துல. இந்த அலிஃப் லாம் சரிதாங்க, இந்த மீம் இருக்குது அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அலிஃப் லாம் இருக்கிறது சரிதான், மீம் என்னதுல அது வேண்டியது இல்லை, இந்த மீம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா அவர் காஃபிர், குர்ஆனை மறுக்கிறார்னு அர்த்தம். ஒரு எழுத்தை மறுத்தாலும் குர்ஆனை முழுவதையும் மறுக்கிறார் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் உள்ள எழுத்தா இருந்தாலும் அர்த்தம் இல்லாத எழுத்தாலும் சரி, தெரிஞ்ச எழுத்தா இருந்தாலும் தெரியாது. இப்ப அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் தெரியாது. முதல்ல நேத்து போன வாரம் சொன்னது வல்லாஹு அலம் பிமுராதிஹி, அல்லாஹ் தஆலாவுக்கு தான் தெரியும் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். அதே போன்று குர்ஆன்ல உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை மறுக்கின்றார் அப்படின்னு சொன்னா அவரும் குர்ஆனை பற்றி ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வதில் இந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு வர வேண்டும். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி வ குதுபி வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், தூதர்களை நான் நம்பினேன், தூதர்களை உண்மைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றோம். அந்த தூதர்களும் அப்படித்தான். பொதுவாக நபிமார்கள் 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள், 1,24,000 நபிமார்கள் வந்ததாக ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் சரியான அறிவிப்பு அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால பொதுவாக இப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ் தஆலா எத்தனை பேரை நபியாக தன்னுடைய நபியாக அனுப்பி வைத்தானோ அத்தனை பேரையும் நான் நம்பினேன் அப்படி சொன்னா போதுமானது. அது எவ்வளவு பேர் இருந்தா தான் என்ன, 1 லட்சம் இருந்தா தான் என்ன, ஒரு 100 இருந்தா தான் நமக்கு என்னது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 25 பேரை சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல சில நபிமார்களை தனியாக சொல்லி காட்டுகின்றார்கள். சில நபிமார்களை பொதுவாக அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பிய எல்லா மனிதர்களையும் எல்லா நபிகளையும் நான் நம்பினேன் அப்படிங்கிறது அந்த ரசூல்மார்களை கொண்டு நம்பிக்கை கொண்டேன் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். இங்க ருசுலிஹி என்று சொன்னதின் காரணமாக ரசூல்மார்களை மட்டும்தான் நான் நம்புவேன், நபிமார்கள் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருசுலிஹி அப்படின்னு இருக்குது. ருசுல் அப்படின்னா ரசூல் அப்படிங்கிறது வார்த்தை பன்மை ருசுல். ரசூல்ங்கிறது ஒருமை, ருசுல்ங்கிறது பன்மை வார்த்தை. அவனுடைய தூதர்களை நான் நம்பினேன் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ரசூல் என்பவர் வேறு, நபி என்பவர் வேறு. ஒரு நபியாக அனுப்பப்பட்ட ஒருவர் நபியாகவும் இருப்பார், ரசூலா, அதாவது ரசூலாக இருப்போர் நபியாகவும் இருப்பார். நபியாக இருப்போர் ரசூலாக இருக்க முடியாது, நபியாக மட்டும் இருப்பவர் ரசூலாக இருக்க முடியாது. 1 லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களிலே 313 நபிமார்களை ரசூல்மார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றார். ரசூல்னா யாரு, நபினா யாரு? புதிதாக சட்டம் கொடுக்கப்பட்டவர். ஒரு நபிக்கு ஒரு நபி போறாரு. உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதுக்கு பின்னால ஒரு நபி. இப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதுக்கு பின்னால் அவருடைய மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சில ஏடுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தார், சட்டங்களை கொடுத்தார். சட்டங்களை அவருக்கு கொடுத்ததின் காரணமாக அவர் நபியாகவும் இருக்கின்றார், ரசூலாகவும் இருக்கின்றார். அதாவது ரசூல் என்று சொன்னால் தூதுவர் அப்படிங்கிற அர்த்தம். ரசூலுங்கிற வார்த்தை ரசூலுங்கிற அந்த வார்த்தையினுடைய அசல் சொல்லு இருக்கின்றது, வேறு சொல்லு, அது ரிசாலத் என்பதாக சொல்லப்படும். இந்த ரிசாலத் என்று சொன்னால் தூதுவத்துவம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா எந்த செய்திகளை அவருக்கு சொல்லி காட்டுகின்றானோ அந்த செய்திகளை மக்களுக்கு எத்தி வைப்பது, சொல்லி காட்டுவது, அப்படி சொல்லி காட்டக்கூடியவர் ரசூல் என்பதாக சொல்லப்படும். இப்ப ரசூல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள், ரசூலாகவும் இருந்தார்கள். சரி, அடுத்ததாக ஷீத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க நபியாக. இவருக்கு புதிதாக சட்டம் எதுவும் கொடுக்கப்படல, ஏடுகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை அவருக்கு. அதனால அவர் நபி மட்டும்தான், ரசூல் அல்ல.
அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க. அவங்க நபியாகவும் இருந்தாங்க, ரசூலாகவும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில ஏடுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தார், சுஹஃபுகளை கொடுத்தார். அதனால அவர் ரசூலாக ஆக்கப்பட்டார். அதற்கு பின்னால் பல நபிமார்கள் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ஏடுகளை கொடுக்கல, அவர்கள் நபிமார்களாக மட்டும் இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக ஆக்கி வைத்தான். பிறகு வேதத்தை கொடுத்தான். வேதத்தை கொடுத்ததின் காரணமாக, வேதம் கொடுக்கப்பட்டதின் காரணமாக அவர் ரசூலாகவும் ஆக்கப்பட்டார். ஆக ரசூல் என்று சொன்னால் புதிதாக வேதமோ அல்லது சுஹஃபோ கொடுக்கப்பட்டவர், கொடுக்கப்பட்ட நபி ரசூல் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் 313 நபர்கள், 313 அல்லது 315 அப்படிங்கிற கருத்து வித்தியாசங்களா இருக்கு. பெரும்பாலும் 313 என்று சொல்லப்படும். இந்த 313 நபிமார்களும் ரசூல்மார்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நபி என்றும் சொல்லலாம், ரசூல் என்றும் சொல்லலாம். இவர்களை தவிர மீதி 1,00,000க்கு மேற்பட்ட அந்த நபிமார்களை எல்லாம் நபிகள் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை ரசூல் என்று சொல்ல முடியாது. சரி, இந்த 313 நபர்களிலும் கூட சில உறுதி வாய்ந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருந்தார், ரசூல்மார்களை. அவர்கள் 5 நபர்கள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூசகமாக அதை சொல்லி காட்டுகின்றான். உலமாக்கள் அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் இப்படி விளக்கம் தருகின்றார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 நபிமார்களும் 5 ரசூல்மார்களும் உலுல் அஸ்ம் என்பதாக சொல்லப்படும். அவர்களுக்கு உலுல் அஸ்ம், உறுதி பெற்ற நபிமார்கள், உறுதி படைத்த நபிமார்கள் என்பதாக, உறுதி படைத்த ரசூல்மார்கள் என்பதாக சொல்லப்படும். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபி வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களையும் நான் நம்பினேன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே ரசூல்மார்களை, நபிமார்களை இப்படியெல்லாம் விளங்கி நம்ப வேண்டும். அந்த விளக்கத்துக்கு தான் ஈமான் சொல்றது. பொதுப்படையாக விளங்கி பிறகு இந்த விளக்கம் தெரியாம ஏதாவது ஒரு நேரத்தில் மறுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஈமான்ல பாதகம் ஏற்பட்டு போயிடும். அதனால இந்த விளக்கங்கள்லாம் தெரியணும். முதல்ல பொதுவாக ஈமான் கொள்ளுவதிலே 2-3 விதமான அம்சங்கள் இருக்கு. அதை பின்னால சொல்லுவோம். அடுத்ததாக ருசுலிஹி, அதுக்கு அடுத்ததாக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுது. அதை அல்லாஹ் தஆலா தனியாக இந்த ஆயத்திற்கு அடுத்ததாக சொல்லுகிறார். வ யுகீமூனஸ் ஸலாத்த வ யூதூனஸ் ஸகாத்த என்று சொல்லிவிட்டு வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்றும் சொல்லுகின்றார். ஆகிரத்தை பற்றி, மறுமை நாளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்து வரும்போது அடுத்த வாரங்களில் நம்ம அந்த விளக்கம் சொல்லுவோம். அதனால ஆகிரத்தை பற்றியும் நம்பிக்கை கொள்ளணும், மறுமையை பற்றி. வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்று நம்பினேன் அப்படின்னு சொல்றோம். நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில், நன்மை ஏற்பட்டாலும் அதுவும் அல்லாஹ்வின் மூலமாகத்தான், தீமை ஏற்பட்டாலும் அதுவும் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றன என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நன்மையை செய்யறதா அல்லாஹ், தீமை செய்யறது அல்லாஹ் அல்ல, ஷைத்தான் அப்படின்லாம் நம்ப கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு, அது பின்னால அந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்படுவது அந்த ஆயத்து வரும்பொழுது, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இக்தியார் என்று சொல்லப்படக்கூடிய சுய விருப்பத்தை, பகுத்துணரும் தன்மையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இந்த பகுத்துணரும் தன்மையின் மூலமாக, சுய விருப்பத்தின் மூலமாக நன்மை எது தீமை எது என்று கண்டுகொண்டு நன்மையை செய்ய வேண்டும், தீமையை விட்டுவிட வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இதோட நாம் நிறுத்திக்கணும். அல்லாஹ் தானே எல்லாம் ஏற்படுத்துறான், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளதுன்னு சொன்னா இப்படி சில பேர் விளங்கலாம். தீமையும் அல்லாஹ் தஆலா தானே செய்ய வைக்கிறான். அப்ப நான் சினிமா பார்க்கறதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு தான், நான் கள்ளு குடிக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அப்படி சில கவுமுகள் சொல்றாங்க, சில கூட்டத்தார் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குதுன்னா நான் கள்ளு குடிக்கிறதும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான், நான் லாட்டரி சீட்டு வாங்குறதும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான், நான் விபச்சாரம் செய்யறதும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான். அப்படிங்கும்போது அல்லாஹ் வந்து எனக்கு தண்டனை கொடுக்கணும் அதுக்கு. அப்ப நரகத்துக்கு கொண்டு போய் போடும்போது அல்லாஹ் தஆலாட்ட அந்த மனிதர்கள் வாதிடுவார்கள், நீ தானே செய்ய சொன்ன, எப்படி என்ன கொண்டு நரகத்துல போடுற அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கும். அப்படி கேட்க முடியாது, அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடாது. இப்ப அல்லாஹ் தான் செய்கின்றான் என்று சொன்னால் மனிதனுக்கு விருப்பத்தை கொடுத்திருக்கின்றான், அறிவை கொடுத்திருக்கின்றான், பகுத்துணரும் தன்மையை கொடுத்திருக்கின்றான். இந்த பகுத்தறிவின் மூலமாக மனிதன் விளங்கி செயல்பட வேண்டும் என்ற நியதியையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சரி, அந்த கதிர், அதாவது கலா கதிர் அப்படிங்கிறதுல ஈடுபடக்கூடாது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கலா கதிரை பற்றி ஒரு அளவுதான் மேலோட்டமாக சிந்தித்து அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, அதை ஆழமாக சிந்தித்து இந்த கலா கதிரி ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று ஊடுருவி சென்று பார்ப்பது, அறிவது, அதை விளங்குவது, அதை ஆராய்ச்சி செய்வது என்பது கூடாது. அப்படி ஆராய்ச்சி செய்தால் இந்த மனிதனை ஷைத்தான் இழுத்து சென்று குஃப்ருக்கு கொண்டு போய் விட்டுடுவான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். உதாரணமாக, சரி எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான் அப்படிங்கிற, அல்லாஹ் யார் படைச்சா அப்படின்னு ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுறானா. அப்படி யாருக்காவது எண்ணம் வச்சா அது ஷைத்தானுடைய எண்ணம். அந்த நேரத்திலே கட் பண்ணிக்கணும். உடனே என்ன சொல்லணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும்.
பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய ஆயத்து, ரப்பி இன்னி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்ற ஆயத்தை ஓதி ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் ஷைத்தானை விட்டு. அதுக்கு மேல அப்படி பாதுகாப்பு தேடாம போயிட்டு இருந்தா ஷைத்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சா, சரி அல்லாஹ் யார் படைச்சா அப்படின்னு யோசனை பண்ணுவான். அல்லாஹ் யார் படைச்சான்? சரி அல்லாஹ் எங்கேயோ இருந்ததாக சொல்றானே, அது எங்க இருந்தான்? இந்த வானம் பூமி தான் ஒண்ணுமே இல்லை ஆரம்பத்துல. பிறகு அல்லாஹ் தஆலா குன்து கன்ஸம் மக்ஃபியா, நான் மறைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தேன், மறைப்பொருளாக இருந்தேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே. அப்ப மறைக்கப்பட்ட பொருள்னா எங்க இருந்தான்? குகையில இருந்தானா அல்லது வானத்துக்கு மேல இருந்தானா? எந்த இடத்துல இருந்தா? அது இடம் எப்படி? இப்படி எல்லாம் சிந்தனையை ஷைத்தான் அவர்கள் தூண்டி விட்டு கடைசி அதெல்லாம் இல்லப்பா எல்லாம் இயற்கை தான் என்று சொல்லிட்டு போயிடுவான் கடைசியில. ஆனா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தஆலா தான் இந்த வானம் பூமியை இயக்கி கொண்டிருக்கின்றான், இங்க இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் சக்தியை அல்லாஹ் தஆலா தான் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பது ஆய்வின் மூலமாக மனிதனுக்கு தெரியக்கூடிய விஷயம். அந்த ஆராய்ச்சி இல்லாம வெறுமனே தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு மட்டும் சிந்தித்து பார்த்து அல்லாஹை விளங்க வேண்டும் என்று நினைத்தால் ஷைத்தான் அந்த வழியில கொண்டு போய் விட்டுடுவான். அதாவது நாஸ்திகத்தினுடைய வழியில கொண்டு போய் மனிதனை சேர்த்து விடுவார் ஷைத்தான் ஆகிறார். அதனால அல்லாஹ் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வெறுமனே தன்னுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி அதை சிந்திக்கக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகின்றார்களோ, குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்லுகின்றதோ, தீன் எப்படி சொல்லுகின்றதோ அந்த முறைப்படிக்கு தங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும், அறிவை பிரயோகிக்க வேண்டும். அது கட்டாயம். சரி, இங்க வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. பிறகு வல் பாசி பாதல் மௌத், முதல்ல அந்த வல் யௌமில் ஆகிர்ல இது வந்துருச்சு. இருந்தாலும் அந்த விளக்கத்திற்காக தனியா சொல்லித்தர உலமாக்கள் இப்படி அமைச்சிருக்கிறாங்க அந்த வாசகத்தை. இறந்த பின்னால் உயிர் கொடுத்து எழுப்புதல் உண்மை என்றும் நான் நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு. அது உண்மைதான். ஆகிரத்தை நம்பிக்கை கொண்டால் பின்னால இந்த மௌத்துக்கு பின்னால உயிர் கொடுத்து எழுப்புதல் உண்மைதான் அப்படிங்கிற பேச்சு தானாகவே வந்துடும். அதுல எந்த விதமான சந்தேகம். இப்படி ஈமான் கொள்ளுதல் என்பது இந்த அமைப்பில் இருக்க வேண்டும். இந்த ஈமான் கொள்ளுதலிலே சாதாரணமாக குழந்தை பருவத்திலே நம்ம மக்தபல படிக்கும் பொழுது, உஸ்தாதுகள்ட்ட படிக்கும் பொழுது இந்த கலிமாக்களை நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல் அப்படின்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. அதுல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 அம்சங்களை கொண்ட இந்த வாசகம் ஈமான் முஃபஸ்ஸல், விரிவான ஈமான், விரிவாக ஈமானை பற்றி அதை சொல்லி காட்டுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுது. இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் ஆரம்பத்துல மக்தபல குழந்தையாக இருந்து படிக்கும் பொழுது அல்லாவை நான் நம்பினேன், ரசூலை நான் நம்பினேன், வேதத்தை நம்பினேன், இப்படித்தான் பாடமாக்கி இருப்போம். இப்ப நான் சொன்ன பாருங்க, இவ்வளவு நேரமா விளக்கம், 1 மணி நேரமா விளக்கம் சொல்லியிருக்கு. இந்த விளக்கங்கள்லாம் உஸ்தாத் சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு விளங்குமா? ஒருத்தருக்கும் விளங்காது. இந்த விளக்கங்கள்லாம் தெரியணும் கட்டாயமாக. எப்ப ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான மனிதனும் ஆணும் பெண்ணும் பருவ வயதை அடைந்த பின்னால், பாலிகான பின்னால் கட்டாயமாக இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிஞ்சிடும். அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, வேதம்னா என்ன, மலக்குகள் யாரு, நன்மை தீமைனா என்ன, ஆகிரத்னா என்ன என்பதை பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு தெரிய முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் இதை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காலம் போறோம். அவ்வளவு விளக்கங்கள் இருக்குது உள்ள. ஏன்னா ஈமான் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாவே இஸ்லாத்தினுடைய எல்லா காரியங்களும் ஈமானுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉன் வ ஸபஊன ஷுபா. ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை உடையது. ஈமான்ங்கிறது ஒரு பெரிய மரம், அதுக்கு 70 சொச்சம் கிளைகள் இருக்குது. அந்த 70 சொச்சம் கிளைகளை ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப், மக்ரூஹ், ஹராம், ஹலால் எல்லாத்துக்குள்ள வந்துடும். அதனால ஈமானுக்குள்ள எல்லாமே இருக்குது. அப்படி ஈமான் என்பது ஒரு பரந்த விரிந்த விளக்கத்தை உடையது. அது ஆரம்ப கட்டத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது பொதுப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பருவமடைந்த பின்னால் கொஞ்சம் அதிகமாக விளக்கம் இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் படித்து தெரிந்த பின்னால், கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு பின்னால இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும். இப்படி அதிகமாக யார் தெரிகின்றாரோ, எவ்வளவு அதிகமாக தெரிகின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் ஏற்பட்டுரும் அவருக்கு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார். அந்த ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிருவோம் இன்னைக்கு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஈமான் கொள்ளுவதிலே, அல்லாஹ்வை விளங்குவதிலே, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்வதிலே மனிதர்கள் 3 விதம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப உதாரணமா ஒரு வீடு, தூரத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனிதன், ஜைத் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த ஜைத் என்ற மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 விதமான முறைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த மனிதன் இங்கேயே இருக்கிறார், நான் இங்கேயே இருந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ள ஜைத் இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பி அந்த வீட்டுல ஜைத் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். அவன் போய் பார்த்துட்டு வர்றான். பார்த்துட்டு வந்து ஆமா ஆமா ஜைத் அந்த வீட்டுல இருக்கிறார் அப்படின்னு சொல்றான்.
இப்ப சொன்ன உடனே நான் என்ன பண்றேன், நம்பிக்கொண்டுகிறேன். ஏன்னு கேட்டா அந்த போய் தெரிந்து கொண்டு வந்த ஆள், சொன்ன ஆள் இருக்கிறாரு, அவர் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர் சொன்னதின் காரணமாக அந்த வீட்டுக்குள்ள ஜெயித் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு விடுகின்றேன். சரி, இதை விட இன்னும் அதிகமாக அந்த நம்பிக்கை உறுதிப்படுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு முறை என்னவென்று சொன்னால், நம்பிக்கைக்குரிய அந்த மனிதரிடத்துல சொல்லல, நானே நேரா போறேன் அந்த வீட்டுக்கிட்ட. வீட்டுக்கிட்ட போன உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஜெயிதுடைய சத்தம் வெளியே வருது. வீட்டுக்குள்ள ஜெயித் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமாக வீட்டுல உள்ள ஜெயித் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், பேசிக்கொண்டு இருக்கின்றான். அந்த பேச்சு சத்தம் வெளியே காதுல விழுகுது. இப்ப நான் உறுதியாக நம்பிக்கொள்ளுகின்றேன் வீட்டுக்குள்ள ஜெயித் இருக்கிறான் அப்படிங்கிறது. இது முதல் நிலையை விட அந்த இரண்டாவது நிலை இருக்கின்றது இன்னும் உறுதியானது. ஜெயித் அந்த வீட்டுல இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது கட்டம் இருக்கிறது, அது உறுதியானது. சரி, இன்னொரு கட்டம், இவன் பக்கத்துல போனா ஜெயிது சத்தம் போடுறான், ஜெயிதுடைய அந்த துனி கேக்குது, பேச்சு கேக்குது. இருந்தாலும் இது ஜெயிதுடைய துனியா அல்லது வேறு யாராவது துனியா? வேறு யாராவது ஒரு மனிதர் ஜெயிதுடைய அந்த குரலிலும் கூட பேசலாம், ஜெயிதுடைய குரல் மாதிரி வேறு யாருக்காவது இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறான் வீட்டுக்குள்ள. அங்க போனா ஜெயித நேராவே பாத்துறான். ஜெயித நேரா பாத்துறான். நேரா பாக்குறான்னு கொஞ்சம் தூரத்துல பாக்குறான். அந்த வீட்டுல கொஞ்சம் தூரத்துல கடைசியில உட்கார்ந்து இருக்கிறான். இவன் உள்ள நுழைஞ்ச உடனே ஜெயித பாத்துறான். ஜெயித் இருக்கிறான்னு வந்துடுறான் இந்த ஆளு. இப்ப இந்த மூன்றாவது கட்டம் இருக்கின்றதே முந்தைய இரண்டை விட அதிகமான உறுதியானது. அந்த ஜெயித் இருக்கிறாங்கிறதுக்கு உறுதியானது. இந்த மூன்றாவது கட்டம் இருக்கு பாருங்க, இதுவரைக்கும் ஒரு மனிதன் போறது, அது அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தூதரின் மூலமாக, நபியின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களுடைய தலாலத் அறிவிப்பின் மூலமாக, இங்க உள்ள ஆயாத்துகள் அத்தாட்சிகளின் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தெரிஞ்சு கொள்வது இருக்கின்றதே, அது இந்த முதல் தரஜாவை போன்று. நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன் போய் பார்த்து விட்டு வந்து சொல்றான் ஜெயித் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலக பொருள்கள் எல்லாம் தலாலத்துகளாக, ஆதாரங்களாக, தலீல்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இது முதல் தரஜாவில் உள்ளது. இரண்டாவது தரஜா, ஒரு மனிதன் இப்படி இந்த இதெல்லாம் பார்க்காம தன்னுடைய அறிவை கொண்டு ஆய்கின்றார். அதாவது முதல் தரஜா அப்படின்னு கேட்டா இந்த உஸ்தாதுகள் சொல்லிக் கொடுக்கிறது, தாய் தந்தையர் சொல்லிக் கொடுப்பது. தாய் தந்தையரும் சொல்லுகின்றார்கள், உஸ்தாதுகளும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அது மாதிரி இதை மட்டும் வச்சு நம்பிக்கொள்றது. இது முதல் தரஜாவில் உள்ளது. இரண்டாவது தரஜாவில் உள்ளது ஆராய்ச்சி செய்வது. முதல் தரஜாவில் உள்ளது தாய் தந்தையர் சொல்லிக் கொடுப்பது, உஸ்தாத் சொல்லிக் கொடுப்பது. இரண்டாவது தரஜாவில் உள்ளது பக்கத்துல போறான், அது ஜெயிதுடைய குரல் காதுல விழுகுது, அதை வச்சு ஜெயித் உள்ள இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கிறான். இதே போன்று அல்லாஹ்வை நம்புவது, இந்த உலகத்தினுடைய பொருள்களை எல்லாம் ஆய்வு செய்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த பொருள்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒருவன் படைத்துத்தான் இருக்க வேண்டும், இந்த பொருள்கள் யாரும் இல்லாமல் படைக்கப்பட்டு இருக்க முடியாது என்பதை ஆய்வு செய்து அல்லாஹ்வை விளங்குவது. இது இரண்டாவது தரஜாவை போன்று இருக்கின்றது. பக்கத்துல போய் ஜெயிதுடைய குரலை கேட்கிறான், அது மாதிரி இருக்கிறது. மூன்றாவது, இந்த பொருள்களை ஆய்வதோடு ஆராய்ச்சி செய்வதோடு நிற்காமல் இபாதத்திலே அதிகமாக மூழ்கி, அல்லாஹ் தஆலாவுடைய ஜிக்ரிலே அதிகமாக மூழ்கி, அல்லாஹ்வை அதிகமாக தியானிப்பதின் மூலமாக அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அவன் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை உறுதியாக தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் செலவிடுகின்றான் அந்த மனிதன். அதாவது அல்லாஹ்வை நெருக்குவதற்காக வேண்டி உள்ள வேலைகளை எல்லாம் அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது அந்த மனிதனுக்கு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான உறுதி ஏற்படும், அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு. இது வலிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரம்ப நிலை. அப்படியாக இந்த ஆதாரங்களை, வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வைத்து அல்லாஹ் இருக்கின்றான் என்று தெரிந்து கொள்வதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக தானே முயற்சி செய்து தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்திலே மூழ்கி அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது தரஜாவிலே உள்ளது. வீட்டுக்குள்ள போறா, கதவை திறக்கிறா, உள்ள தெரியுறான் ஜெயித் இருக்கிறான் அப்படின்னு நம்பிட்டு வந்துடுறான். ஆனா அங்குள்ள நிலை எப்படி இருக்கு கேட்டா, இமாம் கஸாலி ஸஹ்ரத்துல்லாஹி சொல்றாங்க, அங்க நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, வீட்டுக்குள்ள கதவை திறந்து பாக்குறான், ஜெயித் இருக்கிறான், அவன் கூட இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. இங்க இருந்து பாக்குற ஒரு 5-6 பேர் தெரியுறாங்க. ஆனா ஜெயித் இருக்கிறான், ஜெயித் இருக்கிறான் நிச்சயம், அது உண்மை. ஆனா அவனோட இன்னொரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அதோட பார்த்து போட்டு ஜெயித் இருக்கிறான்னு உறுதியாச்சு ஒரு வந்துட்டார். இதுதான் மூன்றாவது தரஜா. ஒரு வலியுல்லாவுடைய தரஜா. சாதாரண வலியுல்லா என்று எப்பொழுது படித்தரத்தில் ஏறுகின்றாரோ ஆரம்ப படியினுடைய நிலை. சரி, அதுல மேல் நோக்கி இவர் போகக்கூடிய நேரத்துல ஜெயிதுடன் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் விலக்கிவிட்டு அல்லாஹுவை மட்டும் தனித்து தெரிந்து, அல்லாஹுவை மட்டும் தனித்து தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இந்த விலாயத்திலே அதிகமாக போகக்கூடிய நிலை. அதுல 10 படித்தரங்கள் இருக்கின்றன, 1000 மகாமாத்துகள் இருக்கின்றன.
படித்தரங்கள் 10, ஒவ்வொரு படித்தரத்திற்கும் 100 விதமான மகாமாத்துகள், 1000 விதமான மகாமாத்துகள், அந்தஸ்துகளை, தரஜாக்களை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வை மட்டும் தனித்து தெரிந்து மற்ற இந்த பொருள்கள் எதுவுமே கிடையாது. அவருடைய கண்களுக்கு அப்பொழுது எப்படி தெரியும் என்று சொன்னால், எந்த பொருளும் தெரியாது, எந்த பொருளும் தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அந்த நிலை உலகத்திலே சில அரிதான மனிதர்கள், நபிமார்களுக்கு அடுத்ததாக வலிமார்களுக்கு சில அரிதான மனிதர்களுக்கு அல்லாஹ்தாலா அந்த நிலையை தந்திருக்கின்றார். அதுலதான் மன்சூருல் ஹல்லாஜ் ஒருவர். அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதிரி தன்னை மறந்த நிலையில ஆயிடுவாங்க. ஒரு நாள் தன்னை மறந்த நிலையில அவர் தன்னுடைய குடிசையை விட்டு வெளியே வர்றார். குடிசையை விட்டு வெளியே வர்றார், தான் இருந்த இருப்பிடத்தை விட்டு வெளியே வர்றார். அவரை தேடி வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார். இவரை பத்தி அபூ யஸீத் பிஸ்தாமியை யாருன்னு அவருக்கு தெரியாது. வந்தவருக்கு வீட்டுக்குள்ள இருந்து இவர் வெளியே, குடிசையில் இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் இந்த வந்தவர் கேட்கிறாரு, இவர்கிட்ட அபூ யஸீத் பிஸ்தாமிட்ட கேட்கிறாரு, அபூ யஸீத் எங்க இருக்கிறாரு? இவர் சொல்றாரு, அவரைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் போயிட்டார். அவரைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் போயிட்டார். அப்புறம் பக்கத்துல இருக்கிற அபூ யஸீத் எங்க இருக்காருன்னு கேட்டேன். அட போறாரு, அவர் தாங்க. அவர் நான் இல்லைன்ட்டு போறாரு அப்படின்னாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இந்த மாதிரி உள்ள நிலை ஏற்பட்டால் அவர் தன்னையே மறந்துடுவாரு. அதே மாதிரி மன்சூருல் ஹல்லாஜும் அப்படி மறந்தார். இப்ப இந்த முல்கி ஆதமின் முல்கில்லா அப்படின்னு சொல்லி அபூ யஸீத் பிஸ்தாமி சொன்னாங்க. அதை இந்த முரீதீன்கள் கேட்ட பொழுது, தன்னுடைய முரீதீன்கள் கேட்ட பொழுது அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது நான் என்னை மறந்திருக்கக்கூடிய நிலையில, நான் என்னை பனாவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அல்லாஹுவோடு நான் ஒன்றி இருக்கின்றேன். அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. இப்ப அந்த நிலையில என்னுடைய ஆட்சி, என்னுடைய முல்க், என்னுடைய ஆட்சி எது என்று சொன்னால், இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் முழுவதும் இன்னும் அல்லாஹ்வும் சேர்ந்து எனக்கு ஆட்சி பொருள். எனக்கு என்னுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த ஆலம் என்ற பிரபஞ்சமும் அல்லாஹ்வும் என்னுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டவன். அதாவது இந்த எல்லா பொருள்களும் எனக்குள் இருக்கின்றார்கள், எனக்குள் இருக்கின்றன. அல்லாஹ்வும் இருக்கின்றான், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட இந்த ஆலம் முழுவதும் இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் இருக்கின்றானே, அல்லாஹ்வுடைய ஆட்சி எதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த ஆலம் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர மீதி உள்ளதெல்லாம் ஆலம் இருக்கின்றது, அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ஆட்சி, முல்கு. எனக்கு ஆட்சி எது? ஆலம் மட்டுமல்ல, அல்லாஹ்வை சேர்ந்து எனக்கு முல்கு, என்னுடைய முல்குல இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய முல்கை விட என்னுடைய முல்கு பெருசுன்னு நான் சொன்னேன். அந்த கருத்துல சொன்னேன் என்பதாக சொன்னேன். இப்ப நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அந்த நிலை மறந்தவர்கள் அல்லாஹ்வையே தங்களுக்குள்ளே ஆக்கிக் கொண்டு பனாஃபில்லா, அல்லாஹ்விலேயே தங்களை பனாவாக்கி அழித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள். இந்த நிலை சாதாரண எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட முடியாது. யாராவது ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நிலையை தந்து விடுகின்றார். இப்ப நமக்கு ஈமான் கொள்ளுவதிலே இந்த முதல் அம்சம் சொன்னமே, அதை தாண்டி முதல் அம்சத்திலேயே நம்ம நின்று கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை நம்பினேன், மலக்குகளை நம்பினேன், வேதங்களை நம்பினேன், தூதர்களை நம்பினேன் சொன்னா பொதுப்படையாக உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க, நம்முடைய தாய் தந்தையருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதோ நின்று கொள்ளக்கூடாது. இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து, நம்முடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்து, தீனுடைய காரியங்கள் எப்படி, தீனுடைய விஷயம் எப்படி சொல்லுகின்றதோ அந்த முறைப்படிக்கு ஆய்வு செய்து, அல்லாஹ்வை பற்றி இப்பொழுது நான் சொல்லி காட்டின இந்த முறையில இன்னும் கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ் ரசூலை வேதங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் அந்த ஈமான் கொஞ்சம் பரிபூர்ணமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம இடத்துல. அந்த ஈமான் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு, வேதத்தை விளங்குவதற்கு அசலாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் முதலில் முத்தகீன், இந்த வேதம் இருக்கின்றது முத்தகீன்களை நேர்வழியில் நடத்தாட்டக்கூடியது அல்லது நேர்வழி காட்டக்கூடியது என்பதாக சொல்லிவிட்டு, அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். அந்த மறைவான விஷயங்கள் என்பதிலே 7 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல இந்த வேதம் என்பது நமக்கு முன்னால் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வேதம் ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா அருளி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு மறைவாக இருக்கக்கூடிய விஷயம் தான். வேதத்துடைய எழுத்து முன்னாலே இருக்குது. இருந்தாலும் கூட போன வாரமே அதை சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூமினூன பில் கைப் என்பதில் ரசூல் கட்டுப்படுவார்களா என்று சொன்னா, நமக்கு அவர்கள் கைபுடைய விஷயத்தில் தன்மையில சேர்ந்தவர்கள் தான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க, சஹாபாக்களுக்கு பின்னால் உள்ளவங்க எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல. அதுவும் கூட ரசூலை நம்புவதும் கூட ஒரு வகையிலே ஈமானும் பில் கைப் என்பதுதான். அதே போன்று வேதத்தை நம்புவதும் என்பதும் கூட ஈமானும் பில் கைப் என்பதிலே ஒரு வகையாக கருதப்படும். ஆகவே யூமினூன பில் கைப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலமாக இங்கே சொல்லப்பட்ட 6 விஷயங்களோ அல்லது 7 விஷயங்களோ, இதை நாம் பரிபூர்ணமாக நம்பும் பொழுதுதான் தக்வா என்பது வர முடியும்.
அப்படிப்பட்ட தக்வா யாருக்கு கிடைக்கின்றதோ அவருக்கு பிரத்யேகமான ஹிதாயத் இந்த குர்ஆனின் மூலமாக கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். யுகீமூன ஸலாத், போன வாரம் இதுதான் சொன்னோம், யுமினூன பில் கைப் என்பதற்கு. யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அதாவது ஈமானுடைய விஷயத்தில் ஈமானை நாம் பக்குவப்படுத்தி பரிபூர்ணமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த விஷயங்களை சிந்தித்து பார்த்து ஈமானுடைய காரியங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.